வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால இந்த வருஷம் வெளியான ஒரு ஜாதி ஜாதகம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான காமெடி டிராமா படம்னு சொல்லலாம். ஆக்சுவலா காயுடு இருக்காங்க பாத்தீங்களா, இந்த படத்துல ஒரு ரோல் பண்ணிருப்பாங்க. சந்திரமுகியில பாம்பு தேவையில்லாம வருதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரிதான் இந்த படத்துல காயுடு தேவையில்லாம வருவாங்க. படத்தோட கதையை கேட்டீங்கன்னா உங்களுக்கே புரியும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோவா காட்டுறாங்க. இவரோட பேரு ஜெயேஷ் அப்படின்றது. இவருக்கு 38 வயசு ஆகுது. இப்பதான் இவருக்கு கல்யாணம் முடிவாயிருக்கு போல. இவரும் தாலி கட்டலான்ற மாதிரி பக்கத்துல வராரு. அப்பன்னு பார்த்து நிறுத்துங்கன்னு ஒரு சவுண்ட் கேக்குது. அந்த இடத்துக்கு ஒரு நபர் வந்திருக்காரு. வந்தவர் பொண்ணோட அப்பாவை பார்த்து பேசுறாரு. 5 கோடி ரூபாய் உன் அக்கௌண்ட்ல எடுத்துட்டு வா, அப்ப பொண்ணை தரேன்னு சொன்னீங்கல்ல, இப்ப 5 கோடி ரூபாய் வச்சிருக்கேன், பொண்ணை தாங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க ஜெயேஷோட அப்பா ஷாக் ஆயிருக்காரு. என்ன சம்பந்தி, இவன் பாட்டுக்கு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான், முதல்ல அனுப்பி விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இல்ல சம்பந்தி, நான் சொன்ன வார்த்தையை காப்பாத்துறவன், இவன் சொன்ன மாதிரியே 5 கோடி ரூபாய் எடுத்துட்டு வந்துட்டான், இவனுக்கு தான் என்னோட பொண்ணை கட்டி வைப்பேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது, இவனுக்கு தான் உங்க பொண்ணை கட்டி வைப்பீங்களா, அப்ப நான் என்ன இழிச்ச வாயினா அப்படின்ற மாதிரி ஜெயேஷ் கோவப்படுறாரு. இந்த இடத்துல பெரிய ஆர்குமெண்டே நடந்துட்டு இருக்கு. இது எல்லாம் கனவா இருக்கும். ஜெயேஷும் கனவுல இருந்து முழிக்கிறாரு. நிஜத்துல தான் கல்யாணம் பண்ண விட மாட்டாங்கன்னு பார்த்தா கனவுல கூட விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி புலம்புறாரு. ஈரோக்கு உண்மையிலே 38 வயசு ஆயிடுச்சு, ஆனா கல்யாணம் ஆகல. ஈரோட பேரண்ட்ஸ் எல்லாம் வேற ஒரு ஊர்ல இருக்காங்க. இவர் வேலைக்காக வேற ஒரு ஊர்ல இருக்காரு. இவர் ஒரு பத்திரிக்கை ஆபீஸ்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவர் ஒரு பிளாட்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து தங்கிட்டு இருக்காரு. பிளாட்ல பக்கத்து வீட்டுல இருக்கவங்க எல்லாம் ஏதாவது சாப்பிடுறதுக்கு தருவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பொண்ணு தரதுக்காக வராங்க. இவங்க பேரு பாயல் அப்படின்றது. ஈரோக்கு இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. பொண்ணு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்ன்ற மாதிரி நிறைய எதிர்பார்ப்புலாம் வச்சிருப்பாரு. இப்ப கூட பொண்ணு வீட்டுல இருந்து போட்டோ அனுப்பியிருக்காங்க. அந்த போட்டோவை இவர் டெஸ்ட்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. பார்த்தா அந்த பொண்ணு நிறைய எடிட் பண்ணிருக்காங்கன்னு இவருக்கு தெரிய வருது. என்னையே எடிட் பண்ணி ஏமாத்த பாக்குறியா, என்கிட்ட எல்லாம் அது நடக்கவே நடக்காது அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ இந்த மாதிரி ரொம்ப பார்த்து பார்த்து தான் 38 வயசு ஆயிடுச்சுல, அதனால ஃப்ரெண்டோ சீக்கிரமா ஒரு கல்யாணம் பண்ணிடா, இந்த மாதிரிலாம் பார்க்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படிலாம் என்னால பண்ண முடியாது, நான் விருப்பப்பட்ட மாதிரி தான் பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. இவரை பொறுத்த வரைக்கும் மேட்ரிமோனில பல வருஷமா மெம்பரா இருக்காரு. இப்ப மேட்ரிமோனில இருக்க லேடிக்கு கால் பண்ணி பேசுறாரு. எனக்கு என்ன இப்பெல்லாம் பொண்ணு போட்டோவே சரியா அனுப்ப மாட்டீங்க, அதுக்கப்புறம் நான் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியிருக்கும், சீக்கிரமா போட்டோஸ்லாம் அனுப்புங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சார் முடிஞ்ச அளவுக்கு அனுப்பிக்கிட்டே தான் சார் இருக்கும், ஆல்மோஸ்ட் எல்லா பொண்ணையும் நீங்க பாத்துட்டீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா ரிவ்யூ பண்றது தான். ரீசெண்டா கூட ஒரு புக்கை பயங்கரமா ரிவ்யூ பண்ணிருக்காரு போல. இப்ப கூட வேலை பாக்குற பொண்ணு இருக்காங்கல்ல, எதுக்காக இந்த அளவுக்கு ரிவ்யூ பண்ணிருக்க, கொஞ்சம் நார்மலா பண்ணிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன் ரிவ்யூ அந்த மாதிரி உண்மையா தான் இருக்கும், யாருக்காகவும் மாத்திக்க மாட்டேன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. ஆக்சுவலா அந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஹோமோசெக்சுவல் சீன்ஸ்லாம் வரும், அதனால கோவப்பட்டு தான் இவர் மோசமா ரிவ்யூ பண்ணிருக்காரு. நீ அதனால தானே இப்படி பண்ணிருக்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அப்படி கூட வச்சுக்கோ, அந்த மாதிரி கதைலாம் எனக்கு பிடிக்காதுன்ற மாதிரி கோவமா சொல்றாரு. கதை எழுதுறவ உண்மையான பேர்ல எழுத வேண்டியதானே, எதுக்கு புனை பேர்ல எல்லாம் எழுதுறா அப்படின்ற மாதிரி அந்த ரைட்டரையும் போட்டு பயங்கரமா திட்டுறாரு. இந்த பொண்ணை இவர்கிட்ட பேச முடியாதுன்ற மாதிரி தள்ளி வந்துடுறாங்க. இப்ப அந்த ரைட்டருக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா ஏற்கனவே அவங்க கால்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது இந்த பொண்ணுக்கு தெரிய வருது. அந்த ரைட்டர் பேரு தாத்ரி குட்டி அப்படின்றது. என்னையே திட்டான்ல, அவனை விட மாட்டேன்ற மாதிரி அந்த ரைட்டரும் கோவப்படுறாங்க. ஹீரோவோட பாஸ் இருக்காரு பாத்தீங்களா, கவர் பேஜ் ரெடி பண்ணிருக்காரு. இது எப்படி இருக்குன்னு ஹீரோ கிட்ட கேக்குறாரு. சார் ரொம்ப ஆபாசமா இருக்கு, நம்ம பத்திரிகைக்குன்னு ஒரு பேர் இருக்கு, நம்ம அந்த பேரை கெடுத்துக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவோட ஃப்ரெண்டும் இங்க தான் வேலை பார்க்கறாரு. அந்த ஃப்ரெண்டு சூப்பரா இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. பாத்தியா, உன் ஃப்ரெண்டுக்கு ரசனை இருக்கு, உனக்கு ரசனையே இல்ல, உன் ரசனையை கண்டிப்பா நீ மெருகேத்தணும் அப்படின்ற மாதிரி தட்டிலாம் கொடுக்குறாரு. சரின்ற மாதிரி ஹீரோவா இங்க இருந்து கிளம்புறாரு. ஹீரோ லீவ் ஆனா ஊருக்கு போவார் போல, அந்த மாதிரி தான் இப்ப ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு கால் பண்ணி பேசுறாரு. அந்த ஃப்ரெண்டை பொறுத்த வரைக்கும் போலீஸா இருக்காரு. அவருக்கும் கொஞ்சம் லேட்டா தான் மேரேஜ் ஆயிருக்கு போல. இப்போ ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவர் போன்ல பேசிட்டு இருக்கும் போதே தோசை கையில படுற மாதிரி வச்சிடுறாங்க. இப்படிதான் வைப்பியான்ற மாதிரி ஒய்ஃப் மேல எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டு இருக்காரு. ஹீரோ ஊருக்கு வந்துட்டு இருக்காருல, அதை பத்தி தான் இந்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டாரு. ஹீரோ ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கும் போது எதிர ஒரு கப்பல்ஸ் இருக்காங்க, பயங்கரமா கொஞ்சம் கொஞ்சம் விளையாடிட்டு இருக்காங்க. இத பாக்குற இவருக்கு கடுப்பா இருக்கு. வெளியே வந்து நிக்கிறாரு. கூட வேற ஒரு அங்கிளும் வந்துடுறாரு. எனக்கும் அந்த பார்க்கும்போது கடுப்பா இருக்குப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப அந்த லவர்ஸ்ல பொண்ணு இருக்காங்கல்ல, ரெஸ்ட் ரூம் குள்ள போறாங்க. டேப் சரியா ஒர்க் ஆகல, வந்து சரி பண்ணி கொடுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பாய் ஃப்ரெண்டும் உள்ள போறாரு. ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்காங்க. இத கவனிச்சிட்டு இருக்க அங்கிள் இருக்காருல, சட்டுன்னு ஹீரோவை கிஸ் பண்ணிடுறாரு. இப்ப அங்கிள் இவரை பார்த்து வெக்கப்பட்டுக்கிட்டே பாத்ரூம் குள்ள போறாரு. இங்கேயும் டேப் ரிப்பேரா இருக்கு வான்ற மாதிரி சொல்றாரு. அவங்க பண்ணது எனக்கும் பிடிக்கலன்னு அங்கிள் சொன்னதுக்கான காரணம் இப்பதான் இவருக்கு புரியுது. அட பாவி, நீ கேவான்ற மாதிரி புலம்புறாரு. முதல்ல ஒரு ஆண் தான் என்ன கிஸ் பண்ணுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் சொந்தக்கார பெரியவர் ஒருத்தர் கால் பண்ணிட்டாரு. உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அது என் மனசுக்குள்ள ஒரு வேதனையாவே இருந்துட்டு இருக்குப்பா, உனக்காகவே சில பொண்ணுங்களை பார்த்து வச்சிருக்கேன், நீ வான்ற மாதிரி சொல்றாரு. நான் ஊருக்கு தான் வந்துட்டு இருக்கேன், வந்தோட உங்களை பாக்குறேன்னு சொல்றாரு.
காலையில வேலையா அவரை பாக்குறதுக்காக தான் வீட்டுக்கு வராரு. ஆனா அவர் இருக்காருல, இவர் வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இறந்து போயிருக்காரு. இது இறந்து போயிட்டாரா அப்படின்ற மாதிரி இவர் ஃபீல் பண்றாரு. சரி, இங்க இருந்து பண்ண வேண்டிய விஷயத்த பண்ணலான்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, 38 வயசாயா அவனுக்கு கல்யாணம் ஆகல, 38 வயசாயா அவனுக்கு கல்யாணம் ஆகலன்னு உன்னை பத்தியே தான் பேசிட்டு இருந்தாரு, இப்படி இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்காங்க. என்ன எல்லாரும் முன்னாடியே இப்படி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. ஆக்சுவலா இவரோட சொந்தக்காரங்களா தான் இவங்க எல்லாம் இருப்பாங்க. இப்ப சொந்தக்காரர்ல ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, வான்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி கூட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் பார்த்து வச்ச பொண்ணெல்லாம் நானும் பார்த்திருக்கேன், நான் ஒவ்வொரு பொண்ணையா கூட்டு போய் காட்டுறேன்னு சொல்றாரு. ஹீரோக்கு பொண்ணு எப்படி இருக்கணும்ன்ற மாதிரி நிறைய ஆசை இருக்கு பாத்தீங்களா, அதை பத்தி சொல்றாரு. கண்ணு இந்த மாதிரி இருக்கணும், மூக்கு இந்த மாதிரி இருக்கணும், உதடி இந்த மாதிரி இருக்கணும்னு ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்கிற இந்த நபருமே பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. மாமரத்துல மாம்பழம் இருக்கும், ஆப்பிள் மரத்துல ஆப்பிள் இருக்கும், தென்னை மரத்துல தென்னங்காய் இருக்கும், இது எல்லாமே ஒரே மரத்துல கிடைக்கணும்னு எதிர்பார்க்கறது ரொம்ப தப்புப்பா, கொஞ்சம் உன்னோட எதிர்பார்ப்பா குறைச்சிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்படிலாம் என்னால குறைச்சிக்க முடியாது, எனக்கு நான் நினைக்கிற மாதிரி தான் பொண்ணு வேணும்னு சொல்றாரு. ஹீரோக்கு ஒரு அக்கா இருக்காங்க, அந்த அக்காக்கு கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்காங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஒரு பொண்ணை பாக்குறதுக்காக தான் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுல இருக்க நபரை பார்த்தோன்னே ஹீரோ ஷாக் ஆயிடுறாரு. இவர் தான் வீடு மாதிரி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு போல, ஏற்கனவே இவரோட பொண்ணை பார்த்துட்டேன், எனக்கு வேணான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அப்பா இருக்காருல, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், வீட்டையாவது பார்த்துட்டு போவோன்ற மாதிரி சொல்றாரு. இவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த அப்பாவே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன திரும்பி என் பொண்ணிய பார்க்க வந்திருக்கீங்களான்னு கேக்குறாரு. இப்ப உள்ளலாம் உட்கார வச்சு இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. வீட்டை சேர்ந்த எல்லாருமே கல்யாண பேச்செல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவருக்கு தான் இந்த பொண்ணு ஏற்கனவே பிடிக்கல, இவர் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுன்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி போயிடுறாரு. ஆக்சுவலா இவர் கூட அக்கா பொண்ணு வந்திருக்காங்கல்ல, அந்த அக்கா பொண்ணு கூட படிக்கிறவன் இந்த வீட்டுல தான் இருக்கான்னு தெரிய வருது. அந்த அக்கா பொண்ணு எல்லாருக்கும் அறிமுக பத்தி வச்சிட்டு இருக்கா. ஹீரோ இருக்கார்ல, ஏற்கனவே பார்த்த பொண்ணை பார்க்கறதுக்காக திரும்பி வந்துட்டேன்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. அப்ப தெரியாதனமா ஷவர் ஆன் பண்ணிடுறாரு. இப்ப தண்ணி எல்லாம் இவர் மேல விழுந்துட்டு இருக்கு. அது கூட கேட்காம இவங்க எல்லாம் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இப்ப இவரும் நனைஞ்ச மாதிரி வெளியே வராரு. அப்பதான் இவர் நனைஞ்சிட்டாருன்னு தெரிஞ்சு என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. இவங்க சொந்தக்காரங்கள்ல ஒருத்தருக்கு கல்யாணமா இருக்கும். அந்த ஃபங்க்ஷனுக்காக எல்லாருமே வந்திருக்காங்க. அங்க சினிதான்ற ஒரு பொண்ணை பாக்குறாங்க. பொண்ணு அழகா இருக்கா, ஹீரோவை பேச வைக்கலான்ற மாதிரி குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே யோசிக்கிறாங்க. நீ அந்த பொண்ணை பார்த்து பேசுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருமே சரின்ற மாதிரி அந்த பொண்ணை பார்த்து பேசுறதுக்காக வராரு. அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் நான் ஜாதகம்லாம் நல்லா பார்ப்பேன், நீங்க கையை காட்டுங்க, அதை வச்சே சொல்லுவேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்படியா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இவரும் கையெல்லாம் நீட்டுறாரு. இப்ப கையை பாக்குற இவங்களோட முகம் டோட்டலா மாறிடுது. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில நிறைய அவமானங்களை அசிங்கங்களை தான் நீங்க பார்க்க போறீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. 3 எழுத்துல ஒரு பொண்ணு வருவா, அவளை நீங்க கல்யாணம் பண்ணிக்க தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் வெளியெல்லாம் பிரச்சனை இல்ல, பிரச்சனை உங்க கூடியே தான் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என்ன இந்த மாதிரிலாம் சொல்றாங்கன்னு இவர் யோசிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி மறுநாள் காலையில நமக்கு காட்டுறாங்க. நைட் அந்த பொண்ணு சொன்னதா சொன்னீங்கல்ல, அதெல்லாம் உண்மைதான் போல, ஏன்னா உங்க அக்கா பொண்ணு கேட்டு வந்திருக்காங்கன்ற மாதிரி கசின் பிரதர் சொல்றாரு. இதை கேட்கிற இவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. ஏன் கூட தான் படிக்கிறான்ற மாதிரி அந்த பொண்ணு அறிமுக பத்தி வச்சாங்கல்ல, லவ் பண்றதா சொல்லியிருப்பாங்க, அதனால பேசி முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேருக்கு கல்யாண பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதை பாக்குற இவருக்கு பயங்கர கோபமா இருக்கு. இவர் 2வது வாட்டி பார்க்கும்போது அந்த பொண்ணே கூட ஓகேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த பொண்ணையும் தரல. இவர் இதனால தான் ரொம்ப அப்செட் ஆயிடுறாரு. அந்த பொண்ணு சொன்னது உண்மைதான், நம்ம வீட்டுல இருக்கவங்க தான் நமக்கு பிரச்சனை, இந்த வீட்டை விட்டே போலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப கோவமா ஃப்ரெண்டு கூட சேர்ந்து இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோ ஒரு மேட்ரிமோனியில இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, இப்ப அங்க இருக்க லேடிக்கு கால் பண்ணி பயங்கரமா இவர் கோவப்பட்டு இருக்காரு. கோவப்படாதீங்க சார், சீக்கிரமா நான் போட்டோஸ் எல்லாம் அனுப்புறேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவரும் கிளம்பலாம் நினைக்கிறாரு. அப்பதான் பல்லவின்னு ஒருத்தங்களை பாக்குறாரு. அவங்கள பார்க்கும் போது சில விஷயங்களை யோசிச்சு பாக்குறாரு. ஆக்சுவலா அந்த பல்லவியை இவர் பொண்ணு பார்க்க போயிருப்பாரு, எல்லாமே பிடிச்சிருக்கும். ஆனா பல்லவி கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போவன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுல இவருக்கு பெருசா விருப்பம் இல்ல, அவங்கள ரிஜெக்ட் பண்ணிருப்பாரு. அவங்க கண்ணில் படாம போயிடணும்னு நினைக்கிறாரு. ஆனா பல்லவி இவரை பார்த்துடுறாங்க. ஜெயேஷ் தானே, எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. நல்லா இருக்கன்ற மாதிரி சொல்றாரு. இவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அப்படின்றது தெரிய வருது. உங்களுக்கும் ஆகலையான்னு கேக்குறாரு. எனக்கு கல்யாணம் ஆகி டைவர்ஸும் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப நான் மேட்ரிமோனி மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க கார்டை தந்துட்டு போறாங்க. ஆனா இவர் இருக்காருல, அவங்க போனதுக்கு அப்புறம் அந்த கார்டை கீழே போடுறாரு. இவளுக்கே டைவர்ஸ் ஆயிடுச்சு, இவன் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாளான்ற மாதிரி புலம்புறாரு. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அப்படின்ற மாதிரி பக்கத்து பிளாட்ல இருக்கவங்க கிட்ட எல்லாம் இவர் புலம்பிட்டு இருக்காரு. இவர் கூடிய ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அவருமே ஒரு பொண்ணை பத்தி சொல்றதுக்காக வராரு. பேரு கோபிகான்ற மாதிரி ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஹீரோ நீ எதுவும் சொல்லாத அப்படின்ற மாதிரி நிறுத்திடுறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பொண்ணுங்களுக்கு பில்டப் கொடுத்திருப்பாரு. ஆனா அந்த பொண்ணுங்க அவ்வளவு அழகா இருந்திருக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் நீ சொல்ற பொண்ணுங்களை மட்டும் நான் பார்க்க போகவே மாட்டேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா ரூம்குள்ள வந்தவர் சினிதா சொன்னதையே யோசிக்கிறாரு. கோபிகா 3 எழுத்துல வருது, ஏன் நம்ம வாழ்க்கையில வர வேண்டியது அந்த பொண்ணா இருக்க கூடாதுன்னு யோசிக்கிறாரு. சரி சர்ச் பண்ணி பாப்போன்ற மாதிரி இவரும் சர்ச் பண்ணி ப்ரொஃபைல கண்டுபிடிச்சிடுறாரு. இவருக்கு பார்த்தோன்னே அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. ஃப்ரெண்டு கிட்ட நேரடியா கேட்க முடியாதுல்ல, அவர் தூங்குனதுக்கு அப்புறம் அவருக்கே தெரியாம போன் எடுக்கிறாரு. இப்ப கோபிகாவோட நம்பரை தெரிஞ்சு அந்த கோபிகா கிட்ட பேசலாம் ஆரம்பிக்கிறாரு.
இப்ப நேரடியா மீட் பண்றதுக்காக வந்துடுறாரு. கோபிகாக்கும் இவரை பிடிச்சிருக்கு, இவருக்கும் கோபிகாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன்னு சொல்றாங்க. இவர் ஓகேன்னு வீட்டுல சொல்லிடுறாரு. வீட்டுல நல்லபடியா பேசிலாம் முடிச்சிடுறாங்க. ஆக்சுவலா அக்காவோட பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு இவர் கோவத்துல இருந்தாரு பாத்தீங்களா, இப்ப கோவம் எல்லாம் குறைஞ்சிருது. அந்த கல்யாண வேலையெல்லாம் இவர் முன்னாடி நின்னு பண்ணிட்டு இருக்காரு. அதே சமயம் நடுவுல கோபிகா கிட்ட சாட்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துக்கு ஃப்ரெண்டும் ஒய்ஃபை கூட்டிட்டு வந்திருக்காரு. ஒய்ஃப் கிட்ட ரொம்ப ரூடாலாம் நடந்துட்டு இருக்காரு. ஹீரோவும் எதுக்காகடா இந்த அளவுக்கு ரூடா நடந்துட்டு இருக்கன்னு கேக்குறாரு. டே, கல்யாணம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோ, ஒய்ஃபை ஸ்டார்டிங்ல இருந்தே கண்ட்ரோல்குள்ள வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, அவங்க நம்ம தலையில ஏறி உக்காந்துருவாங்க. உனக்கும் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அந்த அக்காவோட பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் மாதிரி தான் ஃபங்க்ஷன் நடக்குது போல. இவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த மாதிரி ட்ரிங்க்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் கோபிகா கிட்ட இருந்து போன் கால் வருது. இவருமே தள்ளி வந்து பேசுறாரு. கோபிகா இருக்காங்கல்ல, டூருக்கு போக போறேன், போகவான்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் வேணான்ற மாதிரிலாம் சொல்றாரு. பொண்ணுங்க மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப போயிட்டு வா அப்படின்ற மாதிரி இவருமே பர்மிஷன்லாம் தந்துடுறாரு. ஆபீஸ்ல எல்லாருமே எப்ப கல்யாணம்னு கேட்பாங்க. எனக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சந்தோஷமா எல்லார்கிட்டயும் சொல்றாரு. இப்ப ரூம்ல படுத்துட்டு இருக்கும்போது வெளிய இருந்து சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்டுன்னு பாக்குறதுக்காக வெளியே வராரு. பார்த்தா பெரிய பார்ட்டியே நடந்துட்டு இருக்கு. ஃப்ரெண்டு தான் எல்லாரையும் வர வச்சிருக்காரு போல. ஆக்சுவலா பக்கத்துல இருக்கவங்க, ஆபீஸ்ல இருக்கவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஜாலியா இந்த இடத்துல பார்ட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவரும் திரும்பி இவரோட ஊருக்கு கிளம்பணும்னு நினைக்கிறாரு. ரூமை திறந்து வெளியே வராரு. எல்லாம் சுத்தமா இருக்கு. பரவாயில்ல, ஃப்ரெண்ட் அதுக்குள்ள கிளீன் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. பார்த்தா இந்த இடத்துல 2 பேர் இருக்காங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு தான் இருக்காங்க. நீங்க யாருன்ற மாதிரி கேட்கிறாரு. பிரதர், நைட் அவ்வளவு பேசணுமே, நீங்க தான் இருக்க சொன்னீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இது நான் இருக்க சொன்னா அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த பொண்ணோட பேரு மெரின் அப்படின்றது. ஒரு வயசு பொண்ணெல்லாம் இந்த இடத்துல ஸ்டே பண்ண விட மாட்டேன், கிளம்புன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. மச்சான், அந்த பொண்ணு அவளோட கஷ்டத்தெல்லாம் நேத்து சொன்னா, நீ தான் இருக்க சொன்னடா, அவ தாண்டா எல்லா இடத்தையும் கிளீன் பண்ணா, இப்ப போகலாம் சொல்ல முடியாதுன்னு ஃப்ரெண்டு சொல்றாரு. சரி, அவ ஷார்ட்ஸ்லாம் போட்டிருக்கல, அதெல்லாம் மட்டும் போடக்கூடாது, டீசெண்டா இருக்கணும். ஏன்னா கோபிகா கால் பண்ணும்போது பார்த்துட்டானா பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அவ்வளவுதானே, அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன், நீ போயிட்டு வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி அந்த பொண்ணுமே ஆல் தி பெஸ்ட் எல்லாம் சொல்லி இவர் அனுப்புறாங்க. ஹீரோக்கு தெரிஞ்ச அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, கட்டுல எல்லாம் நல்லா டைட் பண்ணிட்டாரு. கட்டுல ஃபுல் டைட்ல வச்சிருக்கேன், நீ ஜமாய்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஹீரோமா வெக்கப்பட்டு இந்த இடத்துல சிரிச்சிட்டு இருக்காரு. ஹீரோட ஆபீஸ் ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, கல்யாணத்துக்கு முன்னாடி சில வார்ம் அப்லாம் பண்ணோம்டா, அந்த மாதிரி படத்தெல்லாம் கொஞ்சம் பார்த்து பிராக்டிஸ் எடுத்துக்கோன்ற சொல்லிட்டாரு. இவரும் வெக்கப்பட்டு பேசிட்டு இருக்காரு. அப்பா இருக்கார்ல, இவரோட ரூம் வராரு. ஆக்சுவலா பேர்ச்சம்பளம்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி சாப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி இதை தான் இவர் எடுத்துட்டு வந்து வைக்கிறாரு. இது உனக்கு தேவைப்படும், நல்லா சாப்பிடுன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம வாழ்க்கையில அந்த விஷயம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காரு. அந்த கோபிகா ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. இவரும் சந்தோஷமா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஆனா கோபிகா தயங்கி பேசுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்ற மாதிரி கல்யாணத்தை நிறுத்திடுறீங்களா ப்ளீஸ் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஏன் எதுக்குன்ற மாதிரி கேக்குறாரு. ஏன்னா வேற ஒருத்தரை நான் லவ் பண்றேன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா கேட்டுட்டு இருக்க ஹீரோ பயங்கரமா சிரிக்கிறாரு. ஓஹோ, என்கிட்ட பிராங்க் பண்றியா, எங்க உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நின்னுட்டு இருக்காங்கன்னு கேக்குறாரு. இல்ல நான் பிராங்க்லாம் பண்ணல, உண்மையதான் சொல்றேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இதை கேட்டு இவர் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாரு. கல்யாண வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாச்சு, இப்ப எதுக்காக சொல்ற, ஸ்டார்டிங்கே ஏன் சொல்லன்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல, நான் இப்ப டூருக்கு போனேன் பாத்தீங்களா, அந்த டூர்ல தான் இந்த விஷயம் எனக்கே புரிஞ்சுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நீ டூருக்கு பொண்ணுங்க கூட தானே போனன்ற மாதிரி இவர் கேட்டுட்டு இருக்காரு. ஆமா, நான் லவ் பண்றதும் பொண்ணதான் அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணை இந்த இடத்துக்கு வர வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து இவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. ஓஹோ, பிஸியான ரெஸ்டாரண்ட்ல நான் திட்ட மாட்டேன்றதுக்காக தான் வர வச்சிருக்கீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி நான் டீசென்டானவெல்லாம் கிடையாதுன்ற மாதிரி இவங்க 2 பேரை எல்லார் முன்னாடியும் போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. வீட்டுல மட்டும் இந்த விஷயத்த சொல்லாதீங்கன்ற மாதிரி அவங்க 2 பேர் கேக்குறாங்க. இவர் கண்டுக்காம இங்க இருந்து கிளம்பிடுறாரு. எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கலன்ற மாதிரி பொண்ணு வீட்டுல கால் பண்ணி இவர் சொல்லிடுறாரு. இதை பத்தி எல்லாம் இவரோட பேரண்ட்ஸ்க்கும் தெரிய வந்துருது. எதுக்காக நான் பொண்ணை பிடிக்கலன்னு சொன்னன்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் உண்மையான விஷயத்தெல்லாம் சொல்ல மாட்டாரு. எனக்கு பிடிக்கல, அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு போறாரு. கோபிகா என்ன சொல்றாங்கன்னா, எங்க கிட்ட கோவப்பட்டு இருந்தாலும் வீட்டுல நாங்க சொன்ன மாதிரி சொன்னீங்கல்ல, அதுக்கு நன்றி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. யாருக்குடி வேணும் உன்னோட நன்றி, ஒன்னால தான் என்னோட நேரம்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பயங்கரமா போட்டு திட்டுறாரு. இப்ப திரும்பி இவரோட இடத்துக்கு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இவர் கோவமா இங்க இருந்து கிளம்புறாரு. எல்லாம் ஓகேவா தானே போயிட்டு இருந்தது, எதுக்கு திடீர்னு வேணான்னு சொல்றாரு அப்படின்ற மாதிரி வீட்டுல எல்லாருமே யோசிக்கிறாங்க. கசின் பிரதர் இருக்கான் பாத்தீங்களா, அவரோட ஃப்ரெண்டு போட்டிருக்க சோசியல் மீடியா வீடியோவெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அதுல ஒரு வீடியோவை பாக்குறவன் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். ஆக்சுவலா வீட்டுல பார்ட்டி பண்ணார்ல, அந்த பார்ட்டில ஒருத்தனை இவர் கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. போதையில் தான் கிஸ் பண்ணிட்டு இருக்காரு போல. ஆனா அதை பாக்குற இந்த கசின் பிரதர் இருக்கான்ல, ஏன் அவர் கல்யாணம் வேணான்னு சொன்னாருன்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவர் ஒரு கேன்ற மாதிரி வீட்டுல சொல்றான். வீட்டுல இருக்க எல்லாருமே டென்ஷன் ஆயிடுறாங்க.
என் பையனையே கேன்னு சொல்றியா, என் பையன் கேலாம் இல்லன்ற மாதிரி அம்மா பயங்கரமா கோவப்படுறாங்க. கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் ஆக போதுன்ற மாதிரி அந்த மேட்ரிமோனியில இருந்து இவர் ரிலீவ் ஆயிருப்பாரு. இப்ப திரும்பி என்ன சேர்த்துக்கோங்கன்ற மாதிரிலாம் அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி சொல்லிட்டாரு. அவங்க இருக்காங்கல்ல, சார் 25ல இருந்து 30ல பொண்ணுங்களை தேடுறது கஷ்டமா இருக்கு, 30ல இருந்து 35 ப்ரொஃபைல் அனுப்புவான்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் அனுப்பக்கூடாது, எனக்கு 25ல இருந்து 30க்குள்ள தான் பொண்ணுங்க வேணும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப ஹீரோவும் வேலையில சோகமா உட்காந்துட்டு இருக்காரு. எதுக்காகடா என்கிட்ட கூட நீ ஒரு கேன்னு சொல்லன்ற மாதிரி ஃப்ரெண்டு கேக்குறாரு. நான் கேன்னு உனக்கு யாரா சொன்னது அப்படின்ற மாதிரி இவர் பயங்கரமா கோவப்படுறாரு. இந்த வீடியோவை பாருன்ற மாதிரி வீடியோவை காட்டுறாரு. பார்த்தா இவர் ஒரு நபரை கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. டே, அன்னைக்கு செம்ம போதையில இருந்தேன், போதையில என்ன பண்றேன்னு எனக்கே தெரியாதுல்ல, அப்படிதான் இந்த விஷயத்த பண்ணிருக்கேன், அந்த பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணதே நீ தான், எல்லாம் ஒன்னால் தான் நடந்தது அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு மேல கோவப்படுறாரு. என் மேல கோவப்படாத, இப்பதான் நீ யாருன்னே உனக்கு தெரிஞ்சிருக்கு, இதுக்கு முன்னாடி நீ ஸ்ட்ரெயிட்ன்றது உனக்கு தெரியாதுல்ல, இப்ப கேன்றது உனக்கு தெரிஞ்சிருக்கு, நீ உண்மையிலேயே கூட கேவா இருக்கலாம், புரிஞ்சுக்கோன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப ஹீரோக்கே நம்ம கேவா இல்ல ஸ்ட்ரெயிட்டான்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லாம் ஏற்படுது. இப்ப திரும்பி அந்த வீடியோவை நல்லா பாக்குறாரு. என்ன இங்கிலீஷ் படம் மாதிரி இந்த அளவுக்கு கிஸ் அடிக்கிறோம், அப்ப கண்டிப்பா நம்ம கே தான் போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. நீங்க கேவா ஸ்ட்ரெயிட்டான்னு தெரிஞ்சுக்க இந்த ஆப்பை யூஸ் பண்ணுங்கன்னு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்ல சில கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. இவர் பதில் சொல்லிட்டு இருக்காரு. ரிசல்ட்ல நீங்க கேவா இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி வருது. அச்சச்சோ, அப்ப நான் கே தானா அப்படின்ற மாதிரி இவர் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இப்ப பாஸ பாக்குறதுக்காக பாஸ் ரூம்ல வெயிட் பண்றாரு. அப்பதான் பாஸ் இந்த இடத்துக்கு வராரு. என்னப்பா டயர்டா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி மசாஜ் எல்லாம் பண்றாரு. அப்படி மசாஜ் பண்ணவர் கொஞ்சம் சில்மிஷம் பண்ற மாதிரிலாம் பண்றாரு. சார் என்ன சார் பண்றீங்க, என்ன விடுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி பாஸ் இவர்கிட்ட தப்பா நடந்துக்க ஆரம்பிக்கிறாரு. இது எல்லாம் ஹீரோக்கு அந்த கனவா இருக்கும். சட்டுன்னு கனவுல இருந்து முழிச்சிடுறாரு. ஹீரோவோட வீட்டுல மெரின்னு ஒரு பொண்ணு ஸ்டே பண்றாங்கல்ல, கொஞ்ச நாளா இங்க இருக்கிறதுனால ஹீரோ கிட்ட சகஜமா பேசுறாங்க. அந்த பொண்ணுக்குமே வீட்டுல ஒரு மாப்பிளைய பாத்துருக்காங்க. எனக்கு பெருசா கல்யாணத்துல விருப்பம் இல்ல, ஆனா வீட்டுல எப்படி சொல்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ கேவான்ற மாதிரி பேரண்ட்ஸ்க்கும் சந்தேகம் வந்துருது. அதை கன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரி அவரை பாக்குறதுக்காக நேரடியா பிளாட்டுக்கு வந்துடுறாங்க. பிளாட்ல பார்த்தா ஒரு பொண்ணு படுத்துட்டு இருக்கிறது தெரிய வருது. என்ன பொண்ணுலாம் இருக்கான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்போ ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. ஆக்சுவலா ஹீரோ இருக்கார்ல, ரெண்டு பசங்களை கட்டி பிடிச்ச மாதிரி தான் படுத்துட்டு இருக்காரு. அப்ப என்னோட பையன் கே தானான்ற மாதிரி அம்மா ஃபீல் பண்றாங்க. இங்க வரதுக்கு முன்னாடி ஒரு ஜோசியக்காரர் கிட்ட போயிருப்பாங்க. இந்த ஜாதகத்தை வச்சிருக்கவர் கேவா இருக்க தான் அதிக வாய்ப்பு இருக்குன்னு அவர் சொல்லியிருப்பாரு. அதை நினைச்சலாம் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இப்ப ஹீரோ ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப பாஸ் இருக்கார்ல, நீ என்னோட கேபினுக்கு வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன கேபினுக்கு கூப்பிடுறாரு, ஒருவேளை கனவுல நடந்தது நிஜத்துல நடந்துருமான்னு பயப்படுறாரு. இப்ப கேபினுக்கும் வந்துடுறாரு. வந்தோன பாஸ் கதவை சாத்துறாரு. ஏன் கதவை சாத்துறாரு அப்படின்ற மாதிரிலாம் பயப்படுறாரு. இப்ப பாஸ் பக்கத்துல வந்து உட்கார பாக்குறாரு. பாஸ், நான் அந்த மாதிரி ஆள்லாம் இல்லன்ற மாதிரி இவர் சொல்றதுக்காக வராரு. கல்யாணம் ஆகாம இருக்கிறது தான் உன்னோட பிரச்சனைன்னு எனக்கு தெரியுதுப்பா, இந்த பொண்ணை வேணா கான்டாக்ட் பண்ணி பாருன்ற மாதிரி பல்லவியோட கார்டை தராரு. பல்லவி தரும்போது இவர் கிழிச்சு போட்டிருப்பாரு. இப்ப வாங்கிக்கிறாரு. நல்ல வேலை பாஸ் கே இல்லன்னு நினைக்கிறாரு. பையன் கேவா இல்லையான்னு செக் பண்றதுக்காக தான் பேரண்ட்ஸ் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. கசின் பிரதர் வீடியோ கால்ல அம்மா கிட்ட பேசுறாரு. அவர் ஜட்டி வச்சிருக்க இடத்தெல்லாம் காட்டுங்கன்னு சொல்றாரு. அம்மாவும் எல்லா ஜட்டியும் காட்டுறாங்க. அல்ல பிங்க் கலர் ஜட்டி இருக்கா பாருங்கன்ற மாதிரி சொல்றாரு. இல்ல பிங்க் கலர்ல எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க. சரி, இந்த மாதிரி லோஷன் இருக்கா பாருங்கன்ற மாதிரி சொல்றாரு. அப்பவும் அந்த மாதிரி லோஷன் இருக்கான்னு தேடி பாக்குறாரு. இல்லன்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா கேவா இருக்கிறவங்க யூஸ் பண்ற விஷயத்தை தான் அந்த கசின் பிரதர் சொல்லிட்டு இருக்காரு. பேரண்ட்ஸ் தேடிட்டு இருக்கும் போது ஹீரோ வந்து இந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சிடுறாரு. எதுக்காக இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு. அப்பதான் அவன் வீடியோ கால்ல இருக்கிறது தெரிய வருது. டே, நீ தான் நான் கேன்ற மாதிரி எல்லார்கிட்டயும் சொல்லி வச்சிருக்கியா, ஊருக்கு வந்தேன் உன்னை தொலைச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த கசின் பிரதர் கிட்ட சொல்றாரு. ஹீரோவோட பிளாட்ல மெரின்னு ஒரு பொண்ணு தங்கிட்டு இருக்காங்கல்ல, இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க ஜிம் எல்லாம் யூஸ் பண்றாங்க. சின்னதா Dress போட்டிருக்காங்க. இத கவனிக்கிற அம்மா இருக்காங்கல்ல, நீ இந்த மாதிரி சின்னதா Dress போடுறியே, போகும்போது வரும்போது என்னோட பையன் தப்பாலாம் பார்க்க மாட்டானா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உங்க பையன் அந்த மாதிரி டைப் இல்லன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதான பிரச்சனையே அப்படின்ற மாதிரி அம்மாவும் ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. ஆக்சுவலா உங்க பையன் நல்ல டைப்ன்றது தான் இந்த பொண்ணு சொல்றதுக்கு வராங்க. ஆனா அம்மா தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. பேரண்ட்ஸ் பையன் கிட்டயே பேசி பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. நேரடியா நீ கேவான்னு கேட்க முடியாதுல்ல, சுத்தி வளைச்சு கேட்கலாம்னு நினைக்கிறாங்க. தம்பி, உனக்கு என்ன பிரச்சனைனாலும் சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நான் கேன்னு நினைக்கிறீங்களா, நான் உண்மையில கேலாம் இல்லன்ற மாதிரி இவர் கோவமா சொல்லிடுறாரு. இப்ப மாடியில போலான்னு மாடிக்கு வந்துடுறாரு. தனியா நின்று ஃபீல் பண்ணி கத்திட்டு இருக்காரு. இந்த அபார்ட்மெண்ட்ல பாயல்னு ஒரு பொண்ணை காமிச்சாங்கல்ல, அந்த பொண்ணு இங்கதான் பீர் அடிச்சிட்டு இருப்பாங்க. இவருக்கு பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இந்திக்கார பொண்ணு, அதனால இங்கிலீஷ்ல தான் மோஸ்ட்லி இவர்கிட்ட பேசுறாங்க. எல்லாருமே இவர் கேன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அது உண்மையா பொய்யான்னு நான் கண்டுபிடிச்சிருவேன்ற மாதிரி நெருங்கி வந்துட்டு இருக்காங்க. இப்ப கன்னத்துல கிஸ் பண்றாங்க. இவர் லைட்டா வெக்கப்பட்ட மாதிரி நின்னுட்டு இருக்காரு. இன்னும் ஒரே ஒரு டெஸ்ட் மட்டும் இருக்குன்ற மாதிரி அவங்க இருக்காங்கல்ல. இப்ப
இப்ப லிப் லாக்லாம் இவருக்கு கொடுத்துடுறாங்க. இவரு சந்தோஷமா தான் கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க கிஸ் பண்ணும்போது இவரோட செக்ஷுவல் ஃபீலிங் பயங்கரமா ஏறி இருக்கும். இப்ப வீட்டுக்கு வந்து இவரும் கண்ணாடியை பார்த்து நான் கே இல்லன்னு கத்திட்டு இருக்காரு. அப்பா இருக்காருல, ஆமாண்டா நீ கே இல்லன்ற மாதிரி சந்தோஷமா சொல்லிட்டாரு. இவர் கிளம்பி போகும்போது அப்பா பின்னாடியே வந்திருப்பாரு. இவர் கிஸ் பண்ணதெல்லாம் பார்த்திருப்பாரு. நம்ம பையன் கே இல்லன்ற மாதிரி ஒய்ஃபு கிட்டயும் சொல்லிட்டாரு. இவர் பாயில கிஸ் பண்ணாருன்றது ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரிய வந்துருது. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவர்கிட்ட பேசுறதுக்காக வராங்க. சூப்பர்ரா, பாயிலேயே பேசாம கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. பாயிலேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னன்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. அப்பதான் அவங்க இந்திக்கார பொண்ணுன்றது இவருக்கு ஞாபகம் வருது. இந்திக்கார பொண்ணை எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இந்திக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னோட பசங்க என்ன மொழி பேசுவாங்க, அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப திரும்பி அந்த மேட்ரிமோனி லேடிக்கு கால் பண்ணிட்டாரு. நாளைக்கு மட்டும் ப்ரொஃபைல் அனுப்பலனா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. மறுநாள் காலையில இவர் தூங்கிட்டு இருக்கும் போது அந்த லேடி கால் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா அந்த லேடியை வேலையை விட்டே தூக்கிட்டாங்க போல. அந்த லேடி கோவத்தெல்லாம் இவர் மேல காட்டலாம்னு நினைக்கிறாங்க. நீ உன்னை பத்தி என்னடா நினைச்சிட்டு இருக்க? சல்மான் கான் ஷாருக் கான் நினைச்சிட்டு இருக்கியா? அப்படி வேணும் இப்படி வேணும்ன்ற மாதிரி 1008 ரூல்ஸ் போடுற. அந்த பொண்ணுங்க அதே ரூல்ஸ் போட்டா நீ எல்லாம் எங்கடா போவன்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்காங்க. என்ன இப்படி திட்டுறாங்கன்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. இப்ப காலையில இவரும் ஆபீஸ்க்கு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அப்ப பாயில் இவர்கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. ஆக்சுவலா நேத்து நைட் இவங்க ட்ரிங்க் பண்ணிருப்பாங்க, அதனால தான் கிஸ் பண்ணிருப்பாங்க. நேத்து நடந்ததுக்கு சாரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவரும் கையை கொடுத்து ஃப்ரெண்ட்ஸா மாறிடுறாரு. இப்ப பாயில் ஃப்ரெண்ட் ஆனதுனால அடிக்கடி இவரோட பிளாட்டுக்குலாம் வராங்க. ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க 2 பேரை எப்படியாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க 2 பேரை பேச வைக்கிறாங்க. பாயலுக்கு இவரை பிடிக்க தான் செய்து போல, ஏன்னா வெக்கப்பட்டுலாம் சிரிக்கிறாங்க. ஆனா இவர் பெருசா அதை கண்டுக்கவே மாட்டாரு. இப்பதான் அப்பா ஹார்ட் அட்டாக்னால ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்பட்டிருக்காருன்னு இவருக்கு தகவல் கிடைக்குது. இவருமே இப்ப வேகமா கிளம்பி அப்பாவை பார்க்கறதுக்காக வந்துடுறாரு. அப்பா இருக்காருல, பையன் கிட்ட தனியா பேசணும், நீங்க எல்லாருமே வெளியே போங்கன்னு சொல்றாரு. குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே வெளியே போயிடுறாங்க. பையனுக்கு 38 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணலன்னா உங்க உயிரே போயிடும்ன்ற மாதிரி ஜோஷியர் சொல்லியிருப்பாரு. அவர் சொன்ன மாதிரியே என் உயிர் போயிடும் போல, நீ என்ன பண்ணுவே தெரியாது, ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ற, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ என் உயிர் போறதுக்கு முன்னாடி உன் உயிர் போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் பையன் கிட்ட சொல்றாரு. இதனால இவர் இருக்கார்ல, நாளைக்கே பொண்ணு வீட்டுக்கு போகணும்னு சொல்றாரு. பல்லவி மூலியமா தான் ஒரு பொண்ணை பார்க்கறதுக்காக இவங்களுமே வந்திருக்காங்க. அந்த பொண்ணு வந்து காஃபிலாம் தந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு கொஞ்சம் மாநிறமா இருக்காங்க. இவருக்கு ரொம்ப வெள்ளையா பொண்ணு வேணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவருக்கு பிடிக்கல, அதனால எதுவுமே சொல்லாம அங்கிருந்து வேகமா கிளம்பிடுறாரு. இது தெரிஞ்ச அப்பா பயங்கரமா கோவப்படுறாரு. இப்ப இவரை இழுத்துட்டு வந்து கண்ணாடி முன்னாடி நிறுத்துறாரு. உன் மூஞ்ச முதல்ல பாடுறா, நீ முதல்ல வெள்ளையா, நீ மட்டும் எப்படா வெள்ளையா பொண்ணு எதிர்பார்க்கிற, அந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும்ன்றியே, நீ அந்த மாதிரிலாம் இருக்கியா? இதே விஷயத்த அந்த பொண்ணுங்க கேட்டா என்னடா பண்ணுவ? இதுக்கப்புறம் நம்ம பொண்ணுங்களை பார்க்க போறோம்ல, உன் முடிவு எஸ்ஸா தான் இருக்கணும், அந்த பொண்ணுங்களோட முடிவை பத்தி தான் நம்ம யோசிக்க போறோம், புரிஞ்சுதான் கேக்குறாரு. இவரும் புரிஞ்சுது அப்படின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. மெரின்னு ஒரு பொண்ணை காமிச்சாங்கல்ல, அந்த பொண்ணு இப்பெல்லாம் நடுவுல கால் பண்ணி இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. எப்படி போயிட்டு இருக்குன்ற மாதிரி கேக்குறாங்க. இதுக்கப்புறம் எந்த பொண்ணை பார்த்தாலும் சரி எஸ்ன்னு சொல்லான்ற மாதிரி தான் யோசிக்கிறேன்னு சொல்றாரு. இப்ப பல்லவி மூலியமா ஒரு பொண்ணை பார்க்கறதுக்காக வராரு. எனக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி தான் அந்த பொண்ணு கிட்ட பேசுறாரு. அந்த பொண்ணை நல்லா பேசுறாங்க, ஆனா ஏஜ் அதிகமா தெரியுது, எனக்கு வேணான்ற மாதிரி ரிஜெக்ட் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. இன்னொன்னு பொண்ணு இருக்காங்கல்ல, உங்களுக்கு மீசெல்லாம் இருக்கு, எனக்கு மீசை இல்லாத பையன் தான் வேணும், அதே மாதிரி வயசும் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பொண்ணுங்களா இவரை ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இடத்துல இவர் ஓகேன்னு சொல்றாரு. அந்த வீட்டை சேர்ந்தவங்களும் ஓகேன்ற மாதிரி பேசிலாம் முடிக்கிறாங்க. இவர் பல்லவி கூட திரும்பி வந்துட்டு இருக்காரு. வர வழியில ஒருத்தன் இருக்கான்ல, இவரை மிரட்ட ஆரம்பிக்கிறான். நானும் அவளும் லவ் பண்றோம், அவ வீட்டுல சொல்றதுக்கு பயப்படுறா, அதனால தான் நான் பேசுறதுக்காக வந்திருக்கேன், ஒழுங்கா விலகி போயிடு அப்படின்ற மாதிரி சொல்றான். இவங்களுமே அடுத்த பொண்ணை பார்க்கலான்ற மாதிரி அடுத்த பொண்ணை பாக்குறாங்க. எல்லாருமே இவர் கலர் கம்மியா இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவர் ஒவ்வொரு காரணத்தை வச்சு ரிஜெக்ட் பண்ணுவார்ல, இப்ப இவர் எல்லா இடத்துலயும் எஸ் சொல்றாரு. அந்த பொண்ணுங்க ஒவ்வொரு காரணத்தை வச்சு ரிஜெக்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இத பத்திலாம் இவரும் அந்த மெரின் கிட்ட சொல்றாரு. நான் இதுக்கு முன்னாடி சொல்லும் போது அந்த பொண்ணுங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு இப்பதான் எனக்கு தெரியுதுன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப வேற ஒரு பொண்ணை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. இவர் பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கும் போது பொண்ணோட அப்பா இருக்காருல, வாங்க வெளியேன்ற மாதிரி இழுத்துட்டு வந்துடுறாரு. என் பொண்ணு பால் மாதிரி வெள்ளையா இருக்கா, ஆனா நீங்க டிகாஷன் மாதிரி கருப்பா இருக்கீங்க, எனக்கு இதுல விருப்பம் இல்ல, நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி விடுறாரு. உன் அப்பா பாக்குற எல்லா பொண்ணுக்கும் எஸ் சொல்ல சொன்னாரு, எஸ் சொல்லி மட்டும் என்னாச்சு, ஒன்னும் ஆகலன்ற மாதிரி ஃப்ரெண்டு புலம்பிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேக்குற பல்லவி ஷாக் ஆயிடுறாங்க. இது பாக்குற எல்லா பொண்ணுக்கும் எஸ் சொன்னீங்களா? இது என்ன கல்யாணம் நினைச்சீங்களா இல்ல விளையாட்டு நினைச்சீங்களா? நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியும் அந்த பொண்ணு எதிர்பார்க்கிற மாதிரியும் பேசிதான் ஒரு கல்யாணம் நடக்கணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணியே பாருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவன் எஸ் சொல்லியே பொண்ணு கிடைக்கல, இல்ல நோ சொன்னா வேற பொண்ணுங்க கிடைப்பாங்களா, நீ வேற வேலையை பாருமான்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றாரு. ஃப்ரெண்டு ஓவரா பேசுறாருல, இல்ல பல்லவி டென்ஷன் ஆயிடுறாங்க. நீங்க யோசிச்சு முடிவை சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வேலை பார்க்கறேன்னு கிளம்புறாங்க. பொண்ணு சைடுல இருந்து ஒரு சம்பந்தம் வந்திருக்கும். இத பத்தி அந்த கசின் பிரதர் சொல்றான். இத கேக்குற இவர்
இவருக்கு நம்புறதா வேணாமான்னு தெரியல. பலார்னு கண்ணத்துல ஒரு அறை விடுறாரு. அவன் வலிக்குதுன்னு சொல்றான். அப்ப இது கனவு இல்லைன்ற மாதிரி இவர் சந்தோஷப்படுறாரு. அந்த பொண்ணோட போட்டோவை இவங்களால பார்க்க முடியுது. ஆனா பொண்ணு வீட்டுல போய் பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிக்கிறாரு. பேசி என்ன செய்ய போற, நீ பேசி எதுவும் செய்ய போறது இல்ல, அதுவே கை கூடி வர மாதிரி இருக்கு, ஸ்ட்ரெயிட்டா கல்யாண வேலையை பார்ப்போம்னு சொல்றாரு. சரி கல்யாண வேலையை பார்க்கலான்ற மாதிரி இவங்க ஆரம்பிச்சிடுறாங்க. மெரின் கிட்ட நடுவுல பேசுறதா சொன்ன பாத்தீங்களா, மெரின் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. இப்ப ரெண்டு பேருக்குமே நிச்சயதார்த்தம்லாம் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. நிச்சயதார்த்தம்லாம் முடிஞ்சிருச்சுன்னா போட்டோ ஷூட்லாம் எடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இந்த இடத்துல போட்டோ ஷூட்டை எடுக்கலான்ற மாதிரி முடிவு பண்றாங்க. இவர் பைக்ல உட்காந்து கூட்டு போற மாதிரி தான் போட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்காங்க. இவரால அந்த பைக்கை பேலன்ஸே பண்ண முடியல. போட்டோகிராஃபர் இருக்கார்ல, நான் எப்படி பண்ணணும்னு சொல்றேன் இறங்குங்கன்னு சொல்றாரு. இவர் இறங்குற சமயம் போன் கால் வருது. பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் பேசுறதுக்காக கொஞ்சம் தள்ளி வந்துடுறாரு. இவர் ஆபீஸ்ல ஒரு பொண்ணு வேலை பார்த்தாங்கல்ல, அந்த பொண்ணுமே எப்படி போயிட்டு இருக்கு, என்னால வர முடியல சாரின்ற மாதிரி சொல்றாங்க. பரவாயில்ல கல்யாணத்துக்கு வந்தா போதும்ன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவர் பேசிட்டு இருக்க கேப்ல போட்டோகிராஃபர் கூட அந்த பொண்ணு பைக்ல போயிடுறாங்க. என்ன பைக்ல போயிட்டு இருக்கான்ற மாதிரி இவர் ஷாக் ஆகுறாரு. ஃப்ரெண்ட் இருக்கார்ல, சீக்கிரமா கார்ல ஏறு பிடிக்கலான்ற மாதிரி சொல்றாரு. இப்ப சொந்தக்காரங்களாம் ஒவ்வொன்னு பேசுறாங்க. அப்பாக்கு பயங்கரமா கோவம் வருது. இத புரிஞ்சுக்கிட்ட பாஸ் இருக்கார்ல, பேசுறவங்கள பலார்னு கண்ணத்திலே அறையிறாரு. இப்ப அப்பா இருக்கார்ல, கேட்ட போட்டுங்க, இவங்க வீட்டு ஆளுங்க யாரும் வெளியே போக கூடாதுன்ற மாதிரி சொல்றாரு. உங்க பொண்ணு எதுக்காக இப்படி பண்ணான்ற மாதிரி பொண்ணோட ஃபேமிலி கிட்ட கோவப்பட்டு இருக்காங்க. இப்ப ஃப்ரெண்ட் இருக்கார்ல, வெறித்தனமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோக்கு சினிதா சொன்னது மண்டக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ஃபாலோ பண்ண வேணாம், வண்டியை நிறுத்துன்னு சொல்றாரு. சினிதா வீட்டுக்கு போன்ற மாதிரியும் சொல்றாரு. இப்ப சினிதாவை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. நீங்க சொன்ன மாதிரியே தான் நடந்தது, மேற்கொண்டு என்ன நடக்கும் சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. அவங்களுமே பார்த்த சில விஷயங்கள் எல்லாம் இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப எனக்கே உங்களை பிடிச்சிருக்கு, நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப இவங்களோட பேரண்ட்ஸ் சினிதா வா வான்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரம் மட்டும் பேசிக்கிறேன்னு சினிதா மேற்கொண்டு பேசுறாங்க. அப்ப பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, வாமான்ற மாதிரி வேகமா இங்க இருந்து தூக்கிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. என்ன தூக்கிட்டு போறாங்கன்னு இவர் வெளியே வந்து பாக்குறாரு. பார்த்தா அவங்க மென்டல் பேஷண்ட் போல. இப்ப மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டு போயிட்டு இருக்காங்க. அடிப்பாவி நீ மென்டலா அப்படின்ற மாதிரி இவர் பார்த்துட்டு இருக்காரு. இவ்வளவு நாள் ஒரு மென்டல் பேஷண்ட் சொன்னதை தான் ஃபாலோ பண்ணியான்னு ஃப்ரெண்டு கேட்கிறாரு. அவ மென்டல் பேஷண்டா கூட இருக்கட்டும், ஆனா அவ சொன்னதெல்லாம் நடந்தது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஃப்ரெண்டு கேட்க மாட்டாரு. பயங்கரமா ஹீரோவை போட்டு திட்டுறாரு. அதே மாதிரி ஓடி போன பொண்ணை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்கிற ஹீரோக்கு நம்ம கூட இருக்கிற பிரச்சனை இவன் தான் போலன்ற மாதிரி தோணுது. பொண்ணுனா அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்ன்ற மாதிரி என்னை ஏத்தி விட்டதே நீ தாண்டா, ஒன்னால் தாண்டா நான் கல்யாணமே பண்ணிக்காம இருக்கேன், நீ சரியான மேல் சாவனிஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. இதுக்கப்புறம் என் கூட வராதன்ற மாதிரி ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டு கிளம்புறாரு. கோபிகான்னு ஒரு பொண்ணு வேணான்னு போனாங்கல்ல, திரும்பி அந்த பொண்ணு பேசுறதுக்காக வந்திருக்காங்க. பொண்ணு தான் நான் பிடிக்கும்னு நினைச்சிட்டேன், ஆனா எனக்கு பொண்ணு பிடிக்கல, பசங்களை தான் பிடிக்குது, நான் உங்களையே கல்யாணம் பண்ணிக்கிறேன், திரும்பி என்னை ஏத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. ஆனா இவர் எந்த முடிவும் சொல்ல மாட்டாரு. அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அண்ணன் உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல, ஏன்னா ஓடி போன பொண்ணு திரும்பி வந்துட்டான்ற மாதிரி கசின் பிரதர் சொல்றான். என்னடா சொல்றேன்ற மாதிரி இவர் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு உண்மையிலேயே திரும்பி வந்துடுறாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, உங்க கசின் பிரதர் நீங்க கேன்ற மாதிரி பேசினதை நான் கேட்டேன், அதை பார்த்து தான் எனக்கு பயம் வந்துருச்சு, அந்த போட்டோகிராஃபர் யாருன்னே எனக்கு தெரியாது, காப்பாத்துங்கன்ற மாதிரி ஹெல்ப் கேட்டேன், அதனால தான் என்ன கூட்டு போனாரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அக்காவோட பொண்ணுக்கு ஒரு வீட்டுல சம்பந்தம் ஆச்சு பாத்தீங்களா, அந்த வீட்டை சேர்ந்தவங்க எல்லாம் வந்துடுறாங்க. உங்க வீட்டுல இருந்து நாங்க சம்பந்தம் பண்ணி எங்க வீட்டுல இருந்து பொண்ணை தரலனா எப்படி, எங்க வீட்டுல இருந்து பொண்ணை தரணும்னு நினைக்கிறோம், நீங்க என்ன சொல்றீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இப்போ ஒரே சமயத்துல விட்டு போன எல்லா சம்பந்தமும் வருது. என்ன நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிக்கிறாரு. அப்பதான் மெரின் கிட்ட இருந்து போன் கால் வருது. மெரின் கிட்ட இதெல்லாம் சொல்றாரு. மெரின் ஏற்கனவே வீட்டுல பார்த்த மாப்பிள்ளையே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருப்பாங்க. நாளைக்கு தான் அந்த மாப்பிள்ளை கூட உங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது. எனக்கு வேற ஒருத்தரை தான் பிடிச்சிருக்கு, ஏஜ் டிஃபரன்ஸ் மட்டும் தான் அதிகமா இருக்கு, மத்தபடி நான் அவரை தான் உண்மையா நேசிக்கிறேன், நாளைக்கு கல்யாணத்துக்கு நீங்க வர முடியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சோ நம்மளதான் நேசிக்கிறா போல, நம்ம போலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஏன்னா இவருக்கும் லைட்டா மெரினை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். மெரினுக்கு சர்ச்சில் கல்யாணத்துக்கான ரிச்சுவல் நடந்துட்டு இருக்கு. அப்பன்னு பார்த்து ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. மெரினும் திரும்பி இவரை பார்த்துட்டு இருக்காங்க. இவன் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கான்ற மாதிரி மாப்பிள்ள பாக்குறாரு. மாப்பிள்ள இவரோட ஃப்ரெண்டு தான். ஹீரோ மெரினுக்கு பக்கத்துல போலான்னு நினைச்சாரு பாத்தீங்களா, அப்ப பின்னாடி இருந்து பாஸ் வந்து கைய வைக்கிறாரு. இது உன் சீன் இல்ல ஏன் சீன்ன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப பாஸ் போய் மெரினை ப்ரப்போஸ் பண்றாரு. மெரினும் ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஆக்சுவலா பார்ட்டிக்கு பாஸ் வந்தாரு பாத்தீங்களா, அப்பதான் இவங்க ரெண்டு பேர் க்ளோஸ் ஆயிருப்பாங்க. அப்ப நம்மள கூப்பிடலையா, பாஸ் தான் அந்த ஆளான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டதான் அந்த ஃப்ரெண்டால ஏத்துக்கவே முடியல. அந்த ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, இந்த கல்யாண பார்ட்டியில பயங்கரமா பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ தான் வந்து இவரை கண்ட்ரோல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. வேணாண்டா நிறுத்து அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இந்த ஃப்ரெண்ட் அந்த பொண்ணுக்கு சாபலாம் விடுவாரு. சாபலாம் விடாத, அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கைய சந்தோஷமா அவ வாழ்ந்துகிட்டோம், நம்மளோட வாழ்க்கையில வேற ஒரு பொண்ணு வருவா, அந்த பொண்ணை நம்ம நல்லபடியா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு.
அப்பதான் ஒரு பொண்ணு ஹீரோவை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. ஒருவேளை நம்ம பேசினதுல இம்ப்ரெஸ் ஆகி வந்துட்டு இருக்காங்க போலன்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. அவங்களையே சிரிச்சு பார்த்துட்டு இருக்காரு. வந்து அவங்க இருக்காங்கல்ல, நான் யாருன்னு உனக்கு தெரியல, நான் தான் தாத்ரி குட்டி அப்படின்ற மாதிரி ஓங்கி மூக்குலயே ஒரு குத்து வைக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க எழுதின புக்கை தான் இவர் பயங்கரமா கிளின்னு கிழிச்சிருப்பாரு. அந்த கோவத்துல அடிச்சுட்டு தான் போயிருக்காங்க. இப்ப ஹீரோவும் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. ஏன்னா திரும்பி அந்த 3 பொண்ணுங்களை கல்யாணம் பண்றதுல இவருக்கு விருப்பம் இல்ல. இப்ப பல்லவி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பல்லவி என்ன சொல்றாங்கன்னா, அவங்க 2 பேர் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க பாரு, 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சிருக்கு, அதனால தான் இந்த சந்தோஷம் வருது. அந்த மாதிரி ஒரு பொண்ணை உனக்கு பார்க்கலாம், நீயும் பொறுமையா பாருன்னு சொல்றாங்க. எந்த ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் வந்தாலும் உங்க பையனுக்கு எப்ப கல்யாணம்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி அப்பா கிட்ட இப்ப கேக்குறாங்க. அப்பா இருக்காருல, சீக்கிரமே என் பையனுக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் ஆகும் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி சினிதாவை நமக்கு காட்டுறாங்க. இப்ப செக் பண்ண டாக்டர் வந்திருக்காருல, அந்த டாக்டரோட கையை பார்த்து ஜோசியம் சொல்றாங்க. 5 எழுத்துல இருக்க ஒரு பொண்ணு உங்க வாழ்க்கையில வருவா, அவளால் தான் உங்களோட வாழ்க்கையே மாறும்ன்ற மாதிரி இந்த டாக்டரையும் நம்ப வச்சிட்டு இருக்காங்க. இப்ப கோபிகா இருக்காங்கல்ல, திரும்பி இந்த பொண்ணு கிட்ட வந்துடுறாங்க. எனக்கு பையனை தான் பிடிக்கும்ன்ற மாதிரி லைட்டா ஒரு தடுமாற்றம் வந்துருச்சு, ஆனா இப்ப பொண்ணை தான் பிடிக்கும்ன்றத புரிஞ்சுக்கிட்டேன், என்னை ஏத்துக்கோன்னு சொல்றாங்க. ஆனா இந்த பொண்ணு நம்புறதுக்கு தயாரா இல்ல, நீ கிளம்புன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டான அந்த போலீஸை காட்டுறாங்க. அவர் திரும்பி ஒய்ஃபை அதிகாரம்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த ஒய்ஃப் இருக்காங்கல்ல, பசில் ஜோசப் நடிச்ச ஒரு படத்தை பாக்குறாங்க. அதுல அவர் ஒய்ஃப் கிட்ட அடி வாங்குவாரு பாத்தீங்களா, அந்த சீனை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஹஸ்பண்ட முறைச்சு பாக்குறாங்க. இதுக்கப்புறம் என்கிட்ட அதிகாரம் செலுத்தணும்னு நினைச்ச, அடிக்க கூட தயங்க மாட்டேன்ற மாதிரி தான் இன்டைரக்டா சொல்றாங்க. இவரும் லைட்டா பயப்படுறாரு. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. அதாவது ஹீரோ கடைசியில யாரை கல்யாணம் பண்ணாரு அப்படின்றத காட்டாமே நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல வர காமெடிலாம் சூப்பரா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் கூட என்ஜாய் பண்ணலாம். படம் மலையாளத்துல மட்டும்தான் இருக்கு. சப்டைட்டில் யூஸ் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.